7 கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 500 பேர் லிவிங் டுகெதர்ல இருக்கிறது மூலம் உங்க தமிழ் கலாச்சாரம் கேவலமா போயிரும்னா இதற்கு முந்தைய தலைமுறையை விட கலாச்சாரத்துல இந்த தலைமுறை சிறப்பா தான் இருக்கு. 2 பொண்டாட்டி உண்டா சார்? இப்ப இன்னைக்கு உங்க காலத்துக்கு முன்னால சர்வசாதாரண 2 பொண்டாட்டி சின்ன கவனா 2 பொண்டாட்டி கட்டி திரானா இன்னைக்கு இருக்க பையன். இது மாதிரி ரொம்ப மலினமா பேசாதீங்கன்னு தான் சொல்றேன். ஒழுக்கமா தான் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய பையன் இருக்கிறான். தாத்தாவோட தாத்தாக்கு எல்லா இடத்துலயும் தொடுப்பு இருந்துச்சு, இன்னைக்கு பையனுக்கு இருக்கா? கேட்க வேணானே. அப்ப நீங்களா கலாச்சாரத்துல சீர்கட்டவனா? ஒரு காலத்துல ஜாக்கெட் போட்டா தப்பு, நீங்க புள்ள பெத்த பிறகு என்ன ஜாக்கெட் போட்டுக்கிட்டு கேவலமா பேசுறீங்க. இன்னைக்கு ஜாக்கெட் போடலன்னா அசிங்கம். ரெண்டு தானே? ஜாக்கெட் போட்ட பொம்பளை தப்பா பேசுனீங்கல்ல, அது என்ன கலாச்சாரம்? அதை விட ஒரு கேவலமான கலாச்சாரம் இருக்கா? அது வெறும் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு காலை வெளியில எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த சமூகம், நீங்க உண்மையாவே கலாச்சாரவாதியா இருந்தா கடைசி வரைக்கும் காப்பாத்திருக்கணும். அந்த கலாச்சாரம் தப்பு, அது அடுத்தது. ஆனா இப்ப எல்லாத்தையும் வித்துட்டீங்கல்ல, 5,000க்கு தயார்ல, உடனே நீங்க ஒரு ரெட்டை விட போட்டீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. பொம்பளை பிள்ளையும் படிக்கிறது, போகணும், சம்பாதிக்கலாம். இப்ப இருக்க பசங்க எல்லாம் மோசம். இப்ப இருக்க பசங்க எல்லாம் என்ன சார் மோசம்? நீங்க எல்லாம் 20 வயசுல கல்யாணம் பண்ணீங்க, ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளை வரப்புல கையை பிடிச்சி இழுத்தீங்க, உங்களுக்கு கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? 27 வயசுல சொந்த வீடு வாங்கின பிறகுதான் ஒருத்தைய கட்டு வேணும், தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்கலாம். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் இவன் பொறுப்பாளியா நீங்க பொறுப்பாளியா? என்ன பேச்சு இது?